இவ்வாண்டு இந்தியாவிலிருந்து 10 லட்சம் சுற்றுப்பயணிகளை கவர வேண்டும் என்ற இலக்கில் மலேசியா வெற்றி பெற்றுள்ளது. முதல் 11 மாதங்களிலேயே அவ்விலக்கை அடைந்திருப்பது குறித்து சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சர் டத்தோஸ்ரீ தியோங் கிங் சிங் மகிழ்ச்சி தெரிவித்தார். கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தோடு ஒப்பிடுகையில் இது 71.7 விழுக்காடு அதிகமாகும். அதோடு கோவிட்-19 பெருந்தொற்றுக்கு முன் 2019 பதிவான எண்ணிக்கைகளை காட்டிலும் இது 47 விழுக்காடு உயர்வாகும். இந்திய சுற்றுப்பயணிகளின் முக்கிய தேர்வாக மலேசியா விளங்குவது இதன் மூலம் புலப்படுவதாக அமைச்சர் கூறினார். கடந்த ஆண்டு டிசம்பரில் இலவச விசா நடைமுறை அறிமுகம் கண்டதே இந்திய சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கையின் அதிரடி உயர்வுக்கு காரணமாகும். அப்புதிய கொள்கை நாட்டின் சுற்றுலாத்துறைக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்துள்ளது. இந்த கணிசமான வரவேற்பு காரணமாக இந்தியாவிலிருந்து மலேசியாவுக்கு இவ்வாண்டு பல்வேறு விமான சேவைகள் தொடங்கப்பட்டுள்ளன. பினாங்கு மற்றும் லங்காவிற்கான இண்டிகோ ஏர்லைன்ஸின் தினசரி நேரடி விமான சேவைகளும் அவற்றில் அடங்கும். தொடர்ந்து வலுவடைந்து வரும் இந்தியா மலேசியா இடையிலான இந்த சுற்றுலா தொடர்பு 2026 மலேசியாவுக்கு வருகை தரும் ஆண்டு வரை நீடிக்கும் என டத்தோஸ்ரீ தியோங் நம்பிக்கை தெரிவித்தார்.